விஜய் வார இறுதி நாட்கள்ல மட்டுமே பிரச்சாரம் பண்றாரு. அது கேட்டா நான் ஓய்வு நாட்கள்ல வரதே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வரேன். அதேபோல மிரட்ட நினைக்கிறீங்களா சிஎம் சார்? ஒயர் எல்லாம் புடுங்கி விட்டுறீங்க. மைக் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறீங்கன்றாரு. இப்படியெல்லாம் பண்ணுவாரா என்ன? சிஎம் சார் இப்போ இல்ல அலிகேட் இம்மாதிரியான வைக்கிறாரு. விவகாரங்களில், அதாவது ஒயர கட் பண்றது, மைக்கு கனெக்ஷன கட் பண்றதெல்லாம் உங்க ஆளுங்க பார்க்க வேண்டியது. உங்க ஆளுங்க சரியா பண்ணாததுக்கு சிஎம்ம சொல்லக்கூடாது. அ. ஆகவே அரேஞ்ச்மென்ட் சரியில்லை, சுதப்புகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை பற்றி திரு விஜய் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி நகைச்சுவையாக பேசினார். ம். அது ரசிக்கும்படி இருந்தது. ம். ஆளுங்கட்சி என்பது அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிரதான எதிர்க்கட்சிக்கு முட்டுக்கட்டைகளை போடுகிற வேலையை எப்போதுமே இந்த 2 கழகங்களும் மாறி மாறி பார்த்து வந்திருக்கின்றன. இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியை விட விஜயை பார்த்து தான் அதிகமாக பயப்படுகிறது. ம். ஏனென்றால் அவருக்கு இயல்பாக கூட்டம் கொடுக்கிறது. திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்து கூட்டம் சேர்ப்பார்கள். விஜய்க்கு இயல்பாக கூட்டம் கொடுவதன் காரணத்தால் திமுக கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்கிறது. இல்ல ஆடி போய் தான். பொய்யவே சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இல்ல பொய்யா சில சொல்லிட்டு தவறான நான் பொய்யாலாம் சொல்லல. அ. கடைசி கூட்டத்தில் ஒரு தகவல்கள் ஃபேக்ட் செக்கிங் சரியாக செய்யாமல் அவர் பேசியது என்பது அ. உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. ம். சரியாக தன்னிடத்தில் அளிக்கப்படுகிற தகவல்கள் எல்லாமே சொந்தமாக பேச்சை தயார் செய்து விட முடியாது. ம். யாராக இருந்தாலும். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், திரு மு க ஸ்டாலினாக இருந்தாலும் எழுதி கொடுக்கிறவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும். ம். ஆகவே ஃபேக்டை சரியாக செக் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்ளாமல் வேறு 1, 2 தலைவர்கள் கடந்த காலங்களிலும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே நேற்றைக்கு உடனே திமுக நல்லதா கிடச்சிது சான்ஸ்ன்னு ஆளூர் ஷானவாஸ் பேட்டி கொடுப்பாரு. அதுக்கு எல்லாரும் போயிடுங்கன்னு பத்திரிகையாளர்கள்லாம் திரள வைத்து அதற்கு ஒரு பெரிய விளம்பர வெளிச்சமெல்லாம் பாய்ச்சினார்கள். அந்த ஃபேக்ட் எது சரியான தகவல் என்று சொல்லுவதற்கு. அது இந்த தவறு இனிமேல் வராதபடி அவர் பார்த்து கொள்ள வேண்டும். ம். ஆனால் விஜயை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இல்ல ஆளுங்கட்சி பயத்த எங்கேயுமே வெளிப்படுத்தலல்ல. எங்கேயாவது ஏன் சொல்லியிருக்காங்களா? 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே பேச வேண்டிய அவசியம் என்ன? அ. அவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேத்து ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. 6 அமைச்சர்கள் அடுத்த நாளே ரியாக்ட் இல்ல பண்ணியிருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா கிட்டலாம் கேட்கறாங்க. யாரும் அட்ரஸ் தெரியாதவங்க பத்தி எல்லாம் என்கிட்ட அவர் அந்த கேட்காதீங்கன்றாரு. மாரி சொல்லுவாரு. ம். அவர் அந்த மாரி சொல்லக்கூடியவர் தான். நான் அதை வியப்படையவில்லை. அட்ரஸ் தெரியாதவரை பார்த்து ஏன் இவ்வளவு கலங்குகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ம்.